வன்னியர் சங்க மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக விசிக தலைவர் திருமாவளவனுக்கு வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். பாமகவினர் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அழைப்புதலை பழம் தட்டுடன் வைத்து அழைப்புதலை வழங்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம். செய்தியாளர் கிரண் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார். கிரண், இப்ப இந்த ராணிப்பேட்டையில பாமகவினரும் அல்லது வன்னியர் சங்கத்தினரும் திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்த விவகாரம் தற்போது வைரலாயிட்டு இருக்கு. என்ன விவரம்? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், பானாவரம், அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று ராணிப்பேட்டை வருகை தந்து முதற்கட்டமாக அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து காவேரிப்பாக்கம் பகுதியில் மறைந்த மாவட்ட நிர்வாகி இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாம்பாக்கம், கூத்தம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் அம்பேத்கர் சிலைகள், நூலகம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் வழியாக சென்னை செல்ல இருந்த தொல் திருமாவளவன் அரக்கோணம் அருகே உள்ள கும்பினிப்பேட்டை பகுதியில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையிலான கட்சியினர் தொல் திருமாவளவனை கண்டவுடன் அவரிடம் சென்று பாமக சார்பில் நடைபெற உள்ள இளைஞர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர். மேலும் தொல் திருமாவளவனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் சால்வை அணிவித்து பழம் தட்டுடன் அழைப்பதை வழங்கினார். கோபாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி கிரண்.